ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓவர் சவுந்தர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி என்னென்ன செடிகள் வச்சுருக்கோன்னு வந்து பார்க்க போகிறோம். வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 3 வாழை மரம் வந்து வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு, 4 இலை வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நவாப்பழ மரம். இது பார்த்திங்கன்னா இன்னும் காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கலை. முருங்கை மரம் வந்து வச்சுருக்கோம். இப்போ சீசன் வந்து முருங்கை மரத்தோட சீசன் இல்லை, காய்க்கிற சீசன் வந்து இது இல்லை. அடுத்தது கொய்யா மரம். தக்காளி செடி வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செடி நாற்று கிடச்சதுன்னு வந்து ஊனி விட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரோஸ், குட்டி ரோஸ் மாதிரி அந்த அளவுக்கு பூக்கிற மாதிரி மல்லிகைப்பூ. இதில் மல்லிகைப்பூ வைக்கும்போது நான் தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன், பார்த்துக்குங்க. இது வந்து நகைச்சுத்தி செடின்னு சொல்லுவாங்க. நகைச்சுத்தி வந்துருச்சுன்னா இந்த இலையை கசக்கி வச்சா சரியாயிருன்னு சொல்லுவாங்க. நகைச்சுத்தி செடி இது. இதில் மஞ்சள் கலரில் வந்து பூ வந்து பூக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாமரம். இதுவும் வச்சு ஒரு 4 வருஷம் ஆச்சு. இன்னும் வந்து நல்லா காய்கள் காய்க்க ஆரம்பிக்கலை. இது பார்த்திங்கன்னா வந்து அவரைச்செடி. அவரைச்செடியில் இப்போ தான் ஒரு 2 காய் வந்து இப்போ தான் வச்சுருக்கு. அவரைச்செடிக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விதை வந்து ஊனி விட்டுருந்தப்போ தான் வந்திருக்கு. பாவச்செடி விதை, இந்த பாவச்செடி. இதுக்கு கொஞ்சம் சைட்லேயே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி. அந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இது ரோஸ் மாதிரி பூக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து கொழுமிச்சம்பழ மரம். இந்த கொழுமிச்ச மரம் சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மணத்தக்காளி செடி வந்து இருக்குது. அதாவது மிளகு தக்காளி செடின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக மிளகு தக்காளி செடி. அதில் பார்த்திங்கன்னா 1-2 தக்காளி செடி வந்து நாற்று ஊனி விட்டுருந்தோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் செடி மட்டும் இதில் வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி செடி, தக்காளி செடி ஒரு 2-3. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் செடி வந்து இருக்குது. இதுதான் வந்து கொழுமிச்ச மரம். இது பார்த்திங்கன்னா வந்து பூச்செடி. இது செம்பருத்தி பூச்செடி. இதெல்லாம் இப்போ தான் வந்து உடச்சி விட்டுருக்கணும். இது நந்தியாவட்டை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து சாதாரண மல்லிகைப்பூ, முல்லைப்பூச்செடி. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மருதாணி செடி வந்து இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழை மரம் வந்து செடி வச்சுருந்தோம். ரொம்ப நாளாக வராமல் இருந்தது, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிறுகீரை வந்து செடி வந்து முளைச்சிருக்கு. அடுத்தது மிளகு தக்காளி செடியில் இருக்குது. இது வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த காகித பூ செடி வந்து இருக்குது. இது வந்து சைடில் அத்திமர செடி வந்து ஒன்று இருக்குது. இது வந்து செடி பேர் வந்து தெரியலை. இதோட செடி பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது குழந்தைங்களுக்கு இது வந்து சுற்றி போடுவாங்க, பாச்சாங்கல்லின்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து இருக்குது. அடுத்தது ஒரே ஒரு தூதுவளை செடி. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சொடக்கு தக்காளி செடி. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த அரப்பு செடி வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை செடி. புளிச்சக்கீரை செடிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கருவேப்பிலை செடி வந்து நட்டு வச்சுருக்குறோம். அடுத்தது இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து மருதாணி செடி.